இன்னைக்கு 30ஆம் தேதி 11ஆம் மாதம் 2020. வணக்கங்க, நான் மதன் பேசுகிறேன். பண்டாப்பூர் சாலாத்திங்கிலேருந்து. என் கையில் பாருங்கள் ஒரு ஆமை இருக்குது. நீலாய்க்கு நான் போகக்குள்ள பெரிய ரவுண்டு போட்டில் இந்த ஆமை குட்டி அவ்வளோ பரபரப்பாக இருக்கக்கூடிய ரோட்டில் காடி மோட்ரு எல்லாம் போகுது, லோரிலாம் போகுது. நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கே போகுன்னு தெரியாமல் தலையை எடுக்குது, வெளியே போகுது. நான் எட்டேந்து பார்த்துட்டேன் இந்த ஆமை எடுத்தால் எப்படி காப்பாற்றிடணும்னு சொல்லி. நான் போய் நிப்பாட்டி இன்னும் நான் நிப்பாட்டதுக்குள்ளே ஒரு மலாய்க்கர் நிப்பாட்டிட்டார் ஒரு மோட்டரில். அவரும் ஒடியாரார் எடுக்கிறதுக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் எடுக்க வரோம், அவரும் எடுக்க வரப்போ அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பரபரப்பான இருக்கிற ரோட்டில் ஒருத்தர் கூட எடுத்து போகிற ஒரு எண்ணம் வரல. இப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, இது என் கையில் கிடச்சிருச்சு, நான் எடுத்துகிட்டு போய்ட்டு இது எங்கே வாழணுமோ அதை நாங்கள் வந்து விட்டுறேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு சொல்லி அந்த மலாய்க்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப நன்றி அப்படி சொன்னார். மனிதன் இனத்துக்கு கடல் பயணத்தை வந்து ஆமை தான் காட்டி கொடுத்து சொன்னாங்க, கடல் பாதையை வந்து. ஆனால் இதுக்கே இந்த கதியாக இருக்குது. நடு ரோட்டில் நின்று இது எடுத்து போகிறது கூட ஒருத்தர் கூட அந்த எண்ணம் வரலை. இந்த இப்போ அந்த குளத்தில் இது ஒரு பெரிய குளம். இது எங்கள் தாமான் பக்கத்தில் தான் இருக்குது இந்த குளம். நான் அந்த குளத்து பக்கத்தில் விட்டுட்டு போயிடுறேன், எங்கேயாவது இது நிம்மதியாக வாழட்டும். ஓகேம்மா.